ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எக் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு தக்காளி, இதை 3த்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ கேஸ் பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்க்குறேன். இதில் 2 பட்டை 3 கிராம்பு மட்டும் சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் ஓரளவு போயிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சோம்புத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லபடி கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தண்ணி இருக்குல்ல, நம்ம பேஸ்ட் அரைச்சோம்னா அந்த தண்ணி இருக்கு, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கலாம். அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்க மாதிரியே இருக்குங்க, செய்வோம்ல அதே மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 5 முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். தெளிக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இது சாதத்துக்கு நம்ம வந்து இந்த புலாவெல்லாம் செய்வோம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி சப்பாத்தி, நான், இந்த மாதிரி இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக வந்து கொத்தமல்லியும் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி கிரேவி வந்து சப்பாத்தி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.